पैसे पे पैसे हमसे जमा करवा रहे, हम कहाँ से ला रहे हैं ऐसे? हम ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நம்ம எல்லாரும் விஜயகாந்த் சார் நடிச்ச ரமணா படம் வந்து பாத்துட்டு போலீங்களா? நிஜமாவே வந்து ஸ்கிரீன் பிளேக்கு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு பாராட்டுறதும் உண்டு. சரி, அப்படிப்பட்ட ஒரு படத்துல ஒரு ஐகானிக்கான ஒரு சீன் இருக்கு. என்ன சீனு? அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வந்து இறந்து போன ஒருத்தரை போய் சேர்த்துவாங்க. அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி டிராமாலாம் போட்டு இவங்கள்ட்ட வந்துட்டு காசை வந்துட்டு புடுங்குவாங்க இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு சினாரியோ இந்தியால மத்திய பிரதேஷ்ல நடந்திருக்குது. ஸோ என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, எப்படி புடுங்கினாங்க, அண்ட் பின் குறிப்பு நான் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நான் சொல்ல போறது எதுவுமே வந்துட்டு அதிகாரப்பூர்வமா வந்துட்டு இதுதானும் ப்ரூவ் ஆகப்படல. ஆனால் மீடியா பிரஸ்ல வந்து நிறைய வந்து இதை பத்தியான டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்துட்டு என்ன ரிசல்ட் என்னமோ தெரியல. பட் எனிவேஸ், என்ன நடந்துச்சு ஆர் என்ன நடந்ததாக சொல்லப்படுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிச்சலாமா? இந்த கதையை நம்ம வந்து அப்படியே ஒரு ஆர்டர் வைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சீக்வன்ஸா பார்க்க ஆரம்பிக்கலாமே. முதல்ல பண்டி நினாமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு நபர். அவர் வந்து மத்திய பிரதேஷ்ல ரத்லம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியால மோட்டி நகர் அப்படின்ற இடத்துல வந்துட்டு அவரோட ஃபேமிலி கூட வந்துட்டு வாழ்ந்துகிட்டு வராரு. ஆள் பாக்குறதுனால 6 பேக் கூட செம்ம பாடியா இருக்கிறாரு. சரி, அது அப்புறமா அவுட் ஆஃப் டாபிக் இது. ஃபைன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆன் ஒன் ஃபைன் டே நம்மளுடைய பண்டி என்ன பண்றாருன்னா, ஒரு கைகலப்புல வந்துட்டு ஒரு சண்டை ஆயிடுது. ஒரு ஃபைட்ல வந்துட்டு ஈடுபடுறாரு. அது எங்க ஈடுபடுறாருன்னு பாத்தீங்கன்னா, தீன் தயாள் நகர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன சச்சரவு, கைகலப்பு ஆயிருது, ஃபைட் எல்லாம் போடுறாங்க. அப்படி நடந்து முடிஞ்ச அந்த சண்டையில பண்டி நினாமா பாத்தீங்கன்னா லைட்டா வந்துட்டு இன்ஜுரி ஆயிருது. அவருக்கு வந்து உடம்புல சில காயங்கள்லாம் பட்டுருது. அதனால அவர் கொண்டு போயிட்டு அந்த ரத்தலமையில இருக்கிற வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து என்கொயரிஸ், என்னப்பா பிரச்சனை, அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அங்க பெருசா வந்து ட்ரீட்மெண்ட் சரி அவங்களுக்கு வந்து கிடைக்காத மாதிரி ஏதோ இருந்துச்சா தெரியல நமக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜிடி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பண்டி நினாமா வந்துட்டு போய் அட்மிட் ஆகுறாங்க. அங்க முடிச்சுட்டு இப்ப இங்க வந்து போறாங்க. இப்போ இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொன்னதாக பண்டி அவர்களுடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் கொண்டு போய் சேர்த்தனதுக்கு அப்புறம் நிறைய எங்கள்கிட்ட காசுலாம் வந்து வாங்கினாங்க. அந்த ட்ரீட்மெண்ட், மெடிசின் செலவு, அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து நிறைய எங்கள்கிட்ட இருந்து வந்துட்டு அமௌண்ட் வாங்கினாங்க. நாங்களும் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அண்ட் ஆன் ஒன் ஃபைன் டே, திருப்பி நிறைய தடவை சொல்றோம், பரவாயில்ல, ஓகே. ஸோ என்ன கூப்பிட்டு, பண்டி ஒய்ஃபை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கோமால வந்துட்டு போயிட்டாரு. அவருக்கு வந்து ஸ்பைன்ல வந்து சம் அடியெல்லாம் பட்டிருக்குது. ஸோ நீங்க வந்துட்டு அரௌண்ட் லம்சம் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா வந்து மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம வந்து பயங்கரமா பண்ணி உங்களுடைய ஹஸ்பண்டை நம்ம வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வரலாம், கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொன்னதாக இவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அதன் பேர்ல பண்டி அவருடைய ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, அங்கங்க போயிட்டு கொஞ்சம் அந்த காசுலாம் வந்து கொஞ்சம் அப்படி கலெக்ட் பண்ணிட்டு சொந்தக்காரங்களெல்லாம் கேட்டு சில பேர்லாம் ஹெல்ப் பண்ணி ஃபைனலா அந்த அமௌண்ட்டையும் கொண்டு வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த அமௌண்ட்லயே வந்துட்டு 2 விதமா சொல்றாங்க. ஒரு ஆர்டிகிள்ல வந்துட்டு 1 லட்சம் போட்டிருக்கு, இன்னொரு ஆர்டிகிள்ல வந்துட்டு 40,000 போட்டிருக்கு. எது உண்மைன்றது நமக்கு தெரியல. பட் எனிவேஸ் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிகிச்சைன்றது வந்துட்டு தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க இன்னும் பார்க்கல பண்டி அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு, அதாவது நினாமா அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு யாரும் போய் அவர் இன்னும் நேரில் பார்க்கல. ஏன்னா ஐசியூ இருக்காரு இல்லைங்களா, பார்க்கலாம்னு சொல்லிடுவாங்கல்ல. ஸோ யாருமே இன்னும் பார்க்கல. நினாமா அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கு, நல்லபடியா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியை வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அப்படியே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமையில வச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஐசியூல இருந்து ஏதோ காய்ச்சி மூச்சுன்னு சவுண்டு கத்துற மாதிரி வந்து நம்ம நினாமா பண்டி அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து கேட்டிருக்குது. என்னடா சவுண்டு வருது, சரி என்ன சரியில்லையேன்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கத்துல போய் பார்க்க, அந்த ஒரு ஐசியூல அந்த ரவுண்டா தெரியும் இல்லைங்களா உள்ள பாக்குறதுக்கு, அது வழியா பார்க்கும்போது பண்டி நினாமா அவர்கள் வந்து கையில ஒரு கத்திரிக்கோளோ நைஃபோ ஏதோ ஒன்று வச்சுட்டு வந்து அங்க இருந்த டாக்டர்ஸை வந்துட்டு மிரட்டிக்கிட்டு இருந்த மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் மிரட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க இருந்த மற்ற டாக்டர்ஸ், நர்ஸ் அவங்களாம் வந்து கொஞ்சம் சைட்ல விலகிக்கிறாங்க போல. விலகினதுக்கு அப்புறம் உள்ள இருந்து மிஸ்டர் பண்டி வந்து அப்படியே அந்த யூரின் பேக், வடவர் அந்த வென்டிலேட்டர், அந்த ஒயரு அதோட அப்படியே வெளியே வந்திருக்கிறாரு. நம்ம பண்டியோட ஒய்ஃபுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. யோ என்ன பண்ணீங்க, கோமால இருந்தேன்னு சொன்னாங்க, நீங்க என்னங்க ஏதோ இப்படி வரீங்க? கோமாவா? நான் எங்க கோமால இருந்தேன், நான் நல்லா தான் இருந்தேன், இவங்க எல்லாம் போட்டு டிராமா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே ரோடுக்கு வந்து ஆப்வியஸா அந்த வீடியோ மொபைல் கேமராஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போலீஸ்க்கு நியூஸும் போயிடுது. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம்
மிஸ்டர் பண்டி நினாமா என்ன ஸ்டேட் பண்றாருன்னா, எனக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்துட்டு ஓரளவுக்கு நார்மல் தான் இருந்தேன். என்ன இவங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல வந்துட்டு கட்டி போட்டுட்டு நான் கை காலெல்லாம் அசைக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு கோமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு பொய்யான ஃபேக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சேம் டைம் என் ஒய்ஃபு கிட்டயும் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோமால் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டு அவங்கள்ட்ட இருந்தும் வந்து காசை கறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஹாஸ்பிட்டல் மேல வந்துட்டு இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி, ஓகே, இதுதான் வந்துட்டு இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்குது. சரி, ஓகே, இந்த இன்னொரு தரப்பு ஹாஸ்பிட்டல் இது என்னடா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் இதை வந்துட்டு முற்றிலுமா வந்து டினை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்டி நினாமா பேரு மறந்து போச்சு. சரி, பண்டி நினாமான்னு நினைக்கிறேன். ஸோ அவரு வந்துட்டு இன் ஜென்ரல் நார்மலாவே ஒரு நார்மலான ஒரு மனுஷன் கிடையாது. அவருக்கு நிறைய வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஒரு ரவுடி மாதிரியான ஒரு நபர் அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரு சண்டை சச்சரவு அதுல இருந்து தான் வந்து எங்கேயோ அடிபட்டு தான் இங்க வந்து அட்மிட்டே ஆனாரு. ஸோ அவருடைய அதே கேரக்டரு எங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர்ஸையும் அவர் வந்துட்டு வெர்பலா அபியூஸ் பண்றது, திட்டுறது, ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி நடந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கு எங்க கிட்ட வந்துட்டு கேமரா ப்ரூஃபும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் சொன்ன விஷயம். செகண்ட் சொன்ன விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி 40,000மோ 1,00,000மோ அதெல்லாம் நாங்க வாங்கவே கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து நாங்க மொத்தமா வந்துட்டு ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வெறும் 8,000 ரூபாய் தான் நாங்க வந்துட்டு இது வரைக்கும் சார்ஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இது மட்டும் ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் ஐசியூல இருந்து வெறும் 8,000 தான் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி, பட் எனிவேஸ் எல்லாமே அவங்க ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆக இந்த கேஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் எந்த உறுதியான ஒரு இதுதான்ப்பா இவங்க பொய் இவங்க நியாயம்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு இன்னும் வரல. பட் எனிவேஸ் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பண்டி நினாமா சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்துல ரமண்ணா அந்த படத்துல வந்த சீன் வந்து ரீக்ரியேட் ஆன மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் எனிவேஸ் நம்ம வந்துட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இன்னும் அது போயிட்டு தான் இருக்கு. யார் தரப்பு உண்மைன்றது மேபி இன்னும் சில நாட்கள்ல வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி திருப்பியும் பேசலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.